பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பலம் இல்லாததுனால தாங்க அநேகரோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள். கர்த்தருக்குள்ள நம்ம நிறைய பலனை வளர்த்துக் கொள்ள வேண்டுங்க. கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா இந்த பலம் தான் நம்மளை எல்லாவற்றிலும் எதிர்த்து நிற்க நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க போராடுகிற அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நாம பெற்றுக்கொள்ளணுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படணும். இந்த உலகத்துல இந்த பலம் தாங்க நம்ம பலவீனத்தை மாற்ற முடியும். இந்த பலம் தான் நம்மளை எல்லாவற்றிலும் எதிர்த்து நிற்க நமக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இதே அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பலம் நமக்குள்ள வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோட சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோட நம்ம விழித்து கொண்டிருக்கணும். விழித்திருந்து செபிக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா, எந்த சமயத்திலும் நம்ம கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களா நம்ம இருந்தோம்னா, இந்த சத்தமும் வல்லமையும் நமக்குள்ள எப்பவுமே கிடைக்குங்க. அதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற இந்த 12ஆம் வசனத்துல நம்ம திரும்ப வந்தோம் அப்படின்னா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இருக்கிறதுனால, இந்த பலம் இருந்தா தான் இந்த போராட்டத்தை நம்மளால சகிக்க முடியும். இந்த பலம் இருந்தா தான் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க நமக்கு இந்த தைரியம் வரும். ஏன்னா, தீங்கு நாள்ல நம்ம அதெல்லாம் எதிர்த்து நிற்கவும், சகலத்த செய்து முடித்தவர்களா நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு 13ஆம் வசனத்துல சொல்லப்படுது. சர்வாயுத வர்க்கத்த நமக்கு குடுத்திருக்கிறார். நாம அதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா, இந்த உலகத்துல நம்முடைய போராட்டம் எங்கன்னா, இது மாம்சத்தோடையும், இரத்தத்தோடும் இல்லங்க. துரைத்தனங்களோட, அதிகாரங்களோட, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட, வானமண்டல பொல்லாத ஆவியின் சேனைகளோட நமக்கு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்தலாம் நம்ம ஜெயிக்கணும், இந்த போராட்டத்தலாம் நம்ம மேற்கொள்ளணும்னா, நம்ம 10ஆம் வசனத்துல படிச்சது படிதாங்க. எந்த சூழ்நிலையிலும் சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க பலப்படுங்க. பலப்பட்டவர்களா இருந்தா மட்டும் தாங்க எல்லா சோதனையும் நம்மளால சகிக்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம தரித்துக் கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில கட்டணும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சைய நம்ம கால்கள தொடுக்கணும். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்த பிடித்துக் கொள்ளணும். விசுவாசம் தாங்க இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஸோ விசுவாசம் என்னும் கேடகம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இந்த கேடகத்த மட்டும் நம்ம தரித்து கொண்டுட்டோம்னா, எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியுங்க. அதான் இந்த வசனம் சொல்லுது. "இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும்." இந்த வசனம்னா தெரிஞ்சா தான் பிசாச நம்ம எதிர்த்து நிற்க முடியும். பிசாசு எந்த வகையில வருவான்? பல பிரச்சனை வழியா, போராட்டம் வழியா, பலவீனத்தின் வழியா, பல குடும்பத்தில சண்டைகளின் வழியா வரான். இந்த பிசாசு தேவனுக்கு முன்பாகவே நின்று சவால் விடுறான். இந்த உலகமே என்கிட்ட தான் இருக்கு. நீ என்ன வேணுமோ கேளுன்னு. இந்த உலகத்த படைத்த தேவன்கிட்டயே அவன் வந்து முன்னாடி நின்னு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது, நம்ம கிட்டலாம் வர்றது ரொம்ப ஈஸியான காரியம். ஆனா, அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா நாம இருக்கணும்னா, அவருடைய வல்லமையிலும், அவருடைய சத்துவத்திலும் நாம பலப்பட வேண்டும். பலப்பட்டவர்களா இருந்தோம்னா, எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியுங்க. இந்த தைரியம் நமக்குள்ள வந்துரும். இந்த விசுவாசம் என்ற கேடகத்த நம்ம பிடித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா, 20ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தைரியமா என் வாயை திறந்து அதுக்கு முன்னாடி 19 படிச்சிருவோம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதைப் பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமா என் வாயைத் திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள்னு சொல்றார்.
இது அந்த சபையார பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது. நம்மளும் பிறருக்காக வேண்டுதல் இந்த 18ல படிச்சோம்ல, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், விண்ணப்பத்தோடும் ஆவியினால நம்ம ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரியவர்களாய் நம்ம மாறணும். ஏன்னா, மாம்சத்தோடையும், ரத்தத்தோடையும் நமக்கு போராட்டம் இல்லங்க. இந்த உலகத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட அந்தகார லோகாதிபதிகளோட தான் நமக்கு போராட்டம் இருக்கு. அதனால இதெல்லாம் ஜெயிக்க நமக்கு பலனும், சத்துவமும் வேணும்னா, நாம போராடி ஜெபிக்கிறவர்களா, அதுவும் எப்படின்னா விழித்துக் கொண்டு ஜெபிக்கிறவர்களா, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா நாமளும் இருந்தோம்னா, எல்லாவற்றையும் நம்மளாலயும் ஜெயிக்க முடியும். எல்லாவற்றிலிருந்தும் நம்மளாலயும் இந்த வெற்றிய பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ள நீங்க பலப்படுங்க. அதிகமா விழித்திருந்து ஜெபிங்க. காலத்தின் கடைசியில இருக்கிறோம். பல போராட்டம் நமக்கு முன்பாக அத ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? இந்த உலகத்தில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்குள்ள இருக்கும்போது, எல்லாவற்றையும் ஜெயம் பெறுவதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேங்க. நாளைக்கு பரிசுத்த ஆராதனை. எல்லாரும் தவறாம கலந்து கொள்ளுங்க. ஓய்வு நாள கனப்படுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.